வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆன்லைன் மூலமாக எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதில் இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிற டாபிக் மியூசிக் லிசன் பண்ணுறது மூலமாக, மியூசிக் பாடல்கள் கேட்கறது மூலமாக நம்ம எப்படி சம்பாதிக்க முடியும் அப்படின்ற விஷயத்த உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளணும்னு நான் நினைக்கிறேன். நிறைய விதமான ஆன்லைன் ஏர்னிங்ஸ் இருக்குது. அதில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கிளிக் பண்ணுறது மூலமாக, சர்வீஸ் எடுத்துக்கிறது மூலமாக, ஃபோட்டோஸ் போடுறது மூலமாக, இந்த மாதிரி பல ரகமாக நம்ம ஆன்லைன் மூலமாக பணம் சம்பாதிக்க இயலும். அதில் ஒரு விஷயம் இப்போ புதுசாக வந்திருக்கிறது என்னன்னா, பாடல்கள் கேட்கறது மூலமாக நம்ம சம்பாதிக்க இயலும். நிஜமாக தான் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறீங்களா? இட்ஸ் ட்ரூ, இட்ஸ் கம்ப்ளீட்லி ட்ரூ. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது நான் அதற்காக உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண போகிற வெப்சைட் musicxray.com. இந்த மியூசிக் எக்ஸ்ரே என்ன மாதிரியான கம்பெனி, நம்ம எப்படி இதில் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு கேள்வி இருக்கலாம். மியூசிக் எக்ஸ்ரே அப்படின்றது ஒரு டெக் பேஸ்ட் கம்பெனி. இது நியூயார்க்கில், அமெரிக்க தேசத்தில் இருக்குது. ஸோ இந்த சிட்டியில் இருக்கக்கூடிய இந்த ஒரு டெக் பேஸ்ட் கம்பெனி என்ன பண்ணுது அப்படின்னா, நிறைய விதமான பாடல் பாடுகிற பாடகர்களை, ஆல்பம் ரிலீஸ் பண்ணுறவங்கள, மியூசிஷியன்ஸை என்கரேஜ் பண்ணுது. அவங்கக்கிட்ட அவங்களுடைய சிடிஸ் இதெல்லாம் பாப்புலர் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒர்க் எல்லாம் இந்த மியூசிக் எக்ஸ்ரேன்ற அந்த டெக் ஜாயின் பண்ணுது. ஸோ அதனால் இப்போது நீங்கள் இந்த வெப்சைட்டில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் மூலமாகவோ இல்லை ஜிமெயில் அக்கௌண்ட் மூலமாகவோ நீங்கள் இந்த வெப்சைட்டில் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா ஜாயின் பண்ண முடியும். ஜாயின் பண்ணினதுக்கு பிறகு இதில் நிறைய உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் ஒரு சிடி ரிலீஸ் பண்ணணும், நான் ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஜாயின் பண்ணோன்னா ஆர்டிஸ்ட்டாக ஜாயின் பண்ணலாம். அல்லது நான் ஒரு மியூசிக் ஃபேன் அப்படின்னா ஃபேனாக ஜாயின் பண்ணலாம். ஒரு மியூசிக் ப்ரொஃபஷ்னல் அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஜாயின் பண்ணலாம். இந்த மாதிரி உங்களுக்கு 3 வெரைட்டிஸ் சான்சஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் எதை ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ அதை ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதில் ஏன் அவங்க நமக்கு பாட்டு கேட்குறதுக்கு காசு கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நிறைய பேர் அவங்களுடைய சாங்கை பாப்புலர் பண்ணணும், அவங்களுடைய சிடி நிறைய விற்பனை ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அப்படி ஆசைப்படுறவங்க என்ன செய்வாங்கன்னா, அதற்காக கட்டணத்தை இந்த கம்பெனிக்கு பே பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக இந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, மியூசிக்ஸை இவங்கக்கிட்ட பாடல் கேட்கிற விரும்பிகளாக ஜாயின் பண்ணியிருக்கிற ரசிகர்களுக்கு இன்பாக்ஸ் மூலமாக அனுப்பி வைப்பாங்க. மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபேன் மேட்ச் இன்பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த ஃபேன் மேட்ச் இன்பாக்ஸ்குள்ளார நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கான பாடல்களை அவங்க அனுப்பி வைப்பாங்க. ஒரு பாடல் நீங்கள் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாடலை நீங்கள் ஒரு 30 செகண்ட்ஸ் கேட்டிங்க அப்படின்னா போதும், உங்களுக்கு ஒரு பாட்டுக்கு 10 சென்ட் அமெரிக்க டாலரில் அனுப்பி வைப்பாங்க. ஸோ ஒரு பாட்டுக்கு 10 சென்ட் அப்படின்னா கூட நீங்கள் ஒரு நாளைக்கு 10 பாட்டு கேட்டிங்கன்னா போதும், $1 ஈஸியாக சம்பாதிச்சிடலாம். வெரி சிம்பிள். ஸோ அதனால் இந்த மியூசிக் எக்ஸ்ரே ஒரு வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்த மியூசிக் எக்ஸ்ரேயில் நீங்கள் ஒரு ஃபேனாக ஜாயின் பண்ணுறீங்கன்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபேனாக ஜாயின் பண்ணணும். ஃபேனாக ஜாயின் பண்ணிங்கன்னா தான் அவங்க உங்களுக்கு சாங்ஸ் அனுப்பி வைப்பாங்க. அல்லது நான் ஆர்டிஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னது போல் நீங்கள் ஆர்டிஸ்ட்டாகவும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யூ. இப்போ நான் உங்களுக்கு இதனுடைய சைடில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் ஆர் ப்ரிஃபரன்சஸ் அப்படின்னு இருக்கும். அந்த செட்டிங்ஸ் ப்ரிஃபரன்ஸில் போயிட்டு நீங்கள் இதில் இன்கம் ஆன் பண்ணால் அந்த பணத்தை அனுப்பி வைக்கிற பேபால் டீட்டெயில்ஸை என்ட்ரு பண்ணணும். அதுக்கப்புறம் இன்கம் ஏர்ன்ஸ், பேமெண்ட்ஸ் ரிசீவ்ட், டிப்ஸ் கிவன் அப்படின்னு சொல்லி நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. முதல்ல அந்த செட்டிங்ஸ் ப்ரிஃபரன்ஸில் போய் உங்கள் பேபால் இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அவங்க பணம் அனுப்பி வைக்கிறது ஈஸி. நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறது இதில் என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்பாக்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ப்ரொஃபைல் பற்றி சொல்லி ஆகணும். இந்த ப்ரொஃபைல் இது உங்களுடைய டீட்டெயில்ஸ் நீங்கள் பதிவு பண்ண வேண்டிய ஒரு பிளேஸ். உங்களோட கண்ட்ரி எந்த கண்ட்ரி, உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன, நீங்கள் எங்கே இருக்கீங்க, உங்களோட பிளேஸ், சிட்டி, இதெல்லாம் நீங்கள் அந்த ப்ரொஃபைலில் போய் செட் பண்ணணும். பாருங்கள், இதுதான் அந்த ப்ரொஃபைலில். ஸோ இந்த ப்ரொஃபைலில் மேலே பார்த்தீங்கன்னா ஃபேன் மேட்ச் இன்பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்பாக்ஸ்க்குரிய ஆப்ஷன் இருக்குது. கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களை பற்றின பர்த்டே டேட்டு, ஜெண்டர், கண்ட்ரி, அதுக்கப்புறம் மெயினாக இருக்கக்கூடிய 2 விஷயம். ஒன்று, நீங்கள் என்ன விதமான பாடல் கேட்க விரும்புகிறீங்க, என்ன ஜென்ரி கேட்க விரும்புகிறீங்க.
ராக்காக இருக்கலாம், ஜாஸாக இருக்கலாம், ஹிப்ஹாப்பாக இருக்கலாம், யூனோ ஸோ மெனி ஜென்ரிஸ் அது. உங்களுக்கு அதில் எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். அதில் 5 வரைக்கும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆர்டிஸ்ட் 10 ஆர்டிஸ்ட் நேம் நீங்கள் கம்பல்சரி கொடுக்கணும். உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னு யோசிச்சிங்கன்னா பிடிச்ச ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு 10 ஆர்டிஸ்ட், மைக்கேல் ஜாக்சனாக இருக்கலாம், செலின் டியோனாக இருக்கலாம், லேடி காகாவாக இருக்கலாம், ஹூவர் இட் இஸ். நான் வந்து இங்கே பில்லி கொடுத்துருக்கேன், டயானா கொடுத்துருக்கேன், லூயிஸ் ஆம்ஸ்ட்ராங் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு பிடிச்சவங்க ஒரு சிலரை நான் இங்கே கொடுத்துருக்கேன். நான் ஆல்ரெடி அதில் சேவ் பண்ணி வச்சுருக்கனால இப்போ நான் சேவ் பண்ணலை. இந்த ப்ரொசீஜரை நான் ஸ்கிப் பண்ணுறேன். பட் டோன்ட் ஸ்கிப் இட். நீங்கள் கம்பல்சரி 10 பேர்த்தோட பேராவது கொடுத்தீங்கன்னா தான் அந்த பேருக்கு மேட்சாக இருக்கிற சாங்ஸ் வந்து அவங்கக்கிட்ட அவைலபிளாக இருந்ததுன்னா அதை உங்கள் இன்பாக்ஸ்க்கு அனுப்பி வைப்பாங்க. நீங்கள் ஒரு வேளை அந்த மேலே கொடுத்துருக்கிற 5 டைப்ஸ் ஆஃப் மியூசிக்கையும் இந்த மியூசிக் பாடகர்களுடைய பேரையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பாடல்கள் வராது. ஸோ மேக் ஷியோர் நீங்கள் வந்து அவங்களுடைய நேம்ஸ் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்றது செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இதில் இருக்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் கவர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். சைடில் பார்த்தீங்கன்னா ஏர்னிங் சோஃபார்னு ஒன்று இருக்கா, அதில் பாருங்கள் ஐ ஹவ் ஏர்ன்ட் $77. ஸோ அது ப்ளஸ் சம் சென்ஸ் நான் வந்து அதில் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஆனால் அதை நான் இன்னும் ரிசீவ் பண்ணல. என்னோடய அன்பெய்டு ஏர்னிங்ஸில் இருக்குது. நான் வந்து இதில் பேமெண்ட் ரெக்வஸ்ட் எனக்கு $20 வந்துருச்சுன்னா எனக்கு பேமெண்ட்டை ப்ரொவைட் பண்ணுங்கன்னு நான் ரெக்வஸ்ட் கொடுக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி ரெக்வஸ்ட் பண்ணிவிட்டு என்னோடது வந்து 2 வீக்ஸில் அவங்க ப்ராசஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் தே வில் டேக் 2 வீக்ஸ் டு ப்ராசஸ் த அமௌண்ட். பேபால் மூலமாக உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. அதுக்கான சர்வீஸ் சார்ஜ் வந்து பேபால் மூலமாக டிடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது கம்மியாக தான் வரும், உங்களுக்கு ஒரு 2% இந்த மாதிரி தான் வரும். நான் இப்போ இந்த பாடல்கள் கேட்குற பாக்ஸ்க்கு வந்தாச்சு. என்னோடய இன்பாக்ஸ் நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய அக்கௌண்ட் பேலன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். அக்கௌண்ட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு. ஸோ இப்போ நான் இந்த பாட்டை கேட்ட உடனே என்னோடய அக்கௌண்ட் பேலன்ஸில் ஒரு 10 cents ஏறும். நீங்கள் அது தாராளமாக பார்க்கலாம் லைவாக. ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ப்ளே த சாங். இப்போ பாருங்கள். இப்போ 30 seconds நான் கேட்டால் போதும். 30 seconds நான் கேட்டேன்னா எனக்கு ஒரு 10 cents வந்து அவங்க வந்து அப்ரிஷியேஷன் அமௌண்ட்டை ஆட் பண்ணிடுவாங்க. ரொம்ப சிம்பிளாக சுலபமாக 10 cent ஈஸியாக ஏர்ன் பண்ணிட்டு போகலாம். இதுக்கு வந்து நம்ம வந்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு போட தேவை கிடையாது. ரொம்ப ஹார்ட் ஒர்க் எதுவும் இல்லை. ஜஸ்ட் லைக் தட் நம்ம ஒரு மியூசிக் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நம்ம பாடல் கேட்குறது நமக்கு பிடித்தமான ஒரு விஷயமா இருந்ததுன்னா நம்ம சிம்பிளாக பாட்டு கேட்டுக்கிட்டே ஏர்ன் பண்ணலாம். ரொம்ப நல்ல மெத்தட் இல்லையா? பாருங்கள், தேங்க்யூன்னு சொல்லிவிட்டு எனக்கு அவங்க க்ரெடிட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 10 cents வந்து என்னோடய அக்கௌண்ட்டில் இப்போ அவங்க போட்டாங்க. இப்போ நீங்களே பார்க்கலாம் இந்த அமௌண்ட் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இது ஜெனுவன் ஆக்சுவலி. இது வந்து ஸ்கேம் எல்லாம் கிடையாது. ப்ளஸ் வந்து இதில் இருக்க ஒரு மெயின் திங் என்னென்னா நீங்கள் அடிக்கடி உங்களோட இன்பாக்ஸை செக் பண்ணிகிட்டே இருக்கணும். இதில் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ் ஐ எம் அ ஃபேன், நோ ஐ எம் நாட் அ ஃபேன். நீங்கள் வந்து ஏதாவது அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு சஜஷன் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா எஸ் ஐ எம் அ ஃபேன் நீங்கள் கிளிக் பண்ணலாம். இல்லை விருப்பம் இல்லைன்னா நோ ஐ எம் நாட் அ ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு பாடலுக்கு ஸ்கிப் பண்ணிடலாம். ஸ்கிப் டு நெக்ஸ்ட் சாங். இப்போ என்னோடதில் ட்ராக்ஸ் எல்லாம் ஓவர். நான் நிறைய பாடல்கள் கேட்டு முடிச்சிட்டேன். ஸோ அதனால் என்னுடைய இன்பாக்ஸில் இப்போ பாட்டு இல்லை. இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து செக் பண்ணேன் அப்படின்னா என்னோடய இன்பாக்ஸுக்கு பாடல்கள் வந்திருக்கும். நான் கேட்டேன்னா அகெயின் என்னோடய அக்கௌண்ட்டில் 10 cents ஆட் ஆகும். இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா அடிக்கடி உங்களுடைய இன்பாக்ஸை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கான பாடல்கள் வரும் பொழுது நீங்கள் வந்து அதை மிஸ் பண்ணாமல், அந்த சான்ஸை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களோட ப்ரிஃபரன்ஸ் வந்து ஒரே இப்போ மைக்கேல் ஜாக்சன், லேடி காகா யாராவது நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதே ஆர்டிஸ்ட்டை நீங்கள் வந்து ரொம்ப நாள் வச்சுருக்காதீங்க. வீக்லி உங்களுடைய ப்ரிஃபரன்ஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு நிறைய பாடல்கள் வரும். இப்போ நீங்கள் ஹிப்ஹாப், ஜாஸு, ராக்கு இது மட்டுமே கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பாடல்கள் வர வாய்ப்பு இருக்காது. நீங்கள் நெக்ஸ்ட் வீக் வந்து அதை மாற்றிட்டு ஹாலிடே, கண்ட்ரி இந்த மாதிரி வேறு ஏதாவது ஒன்று செட் பண்ணி வைங்க. அப்போ உங்களுக்கு நிறைய பாடல்கள் அனுப்பிகிட்டே இருப்பாங்க. ரெகுலராக உங்களுடைய ஃபேன் மேட்ச் இன்பாக்ஸை நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அவங்க சாங்ஸ் அனுப்பி வைப்பாங்க. இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இன்னும் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலம்லாம் இதில் நீங்கள் இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். அது பற்றின பதிவுகளை எல்லாம் நான் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ உங்களுக்கு இது உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது ஃப்ரீ தான் ஜாயின் பண்ணுறதுக்கு. கீழே இருக்கிற லிங்க்கை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணி அதன் மூலமாக நீங்கள் ரீடைரக்ட் பண்ணி உங்களை அந்த வெப்சைட்டுக்கு கொண்டு போகும். நீங்கள் வந்து அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது உபயோகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். I will come up with a very new topic. Once again, take good care.